अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मतिष्ठार्थ सिद्धये. கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். மார்ச் 16 2026 திங்கட்கிழமை, விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 2ஆம் திருநாள், அபிட்ட நட்சத்திரம், மகர ராசி, துவாதசி திதி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம். அதுலேயுமே 2 நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள்லேருந்து ஒரு மாதத்துக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் மீனம், கடகம், விருச்சிகம் இருக்கப்படுறது. அதே மாதிரி சிம்மராசி நண்பர்களும் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் யாருக்கு இருக்க போகிறதுனா, மெயினாக ஓரளவுக்கு தெளிவான சிந்தனைகள், எல்லாத்துலேயும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தனுசு, துலாம், கும்பம், ரிஷபம், மகரம், அதுக்கப்புறம் கன்னி, இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்க போகிறது இன்றைய நாள். மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அடிதடி, சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், லீகல் கேசஸ் அதெல்லாம் இன்றைய நாள் முடிஞ்சிடும். அதில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து அந்த ப்ராப்ளத்தை முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. பஞ்சாயத்துகள் ஓயக்கூடிய, பிரச்சனைகள் முடியக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடுகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. கண்டிப்பாக வெளியூர் பிரயாணம் உண்டு. அதுக்கும் மேலே பூர்வீக சொத்துக்கள், அண்ணன் தம்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, வாக்குவாதம், இல்லைன்னா எங்கேயா ட்ராவல் பில்ஸ் கிளியர் ஆகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் கிளியர் ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி மலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இரவு நேரம் பிரயாணம், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர் கூட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணக்கூடாது. 2 நாள் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். பலவிதமான நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும். நம்ம நினைக்கிறோமோ இல்லவோ மற்றவங்க நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சாதகமாக நடத்தி கொடுப்பாங்க. இப்போ சப்போர்ட்டுங்கிறது பயங்கரமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் உங்கள் பார்ட்னர்களுடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த நாள் நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய பிராப்தம், மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்குதுன்னு சொல்லலாம். பழனி முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, வயிறு உபாதைகள், கடன் தீர்வது. வீட்டிற்காக எதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமான நாளாக 2 நாள் இருக்கப்படுறது. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன மன வருத்தங்களை பெருசுப்படுத்தாமல் இருந்தாவே நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆஷ் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த காரியத்திலையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. இதுதான் பண்ணணுங்கிற முடிவோடு இருப்பீங்க. எந்த விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ அது அப்படியே நடக்கக்கூடிய அற்புதமான நாள். கௌரவமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுக்கும் மேலே 2 நாள் பூர்வ புண்ணியஸ்தான பலம் இருக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது தாராளமாக ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய அற்புதமான நாள்.
கரூர் தாந்தோன்றிமலை கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதன் வக்கரம் அடைந்திருக்கிறார். புதன் வக்கரம்னு அர்த்தம் எழுத்து, கையெழுத்து, டாக்குமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கல், நரம்பு மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும்னு அர்த்தம். நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பைப்பு பிரச்சனையாகும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அதை சரி செய்யக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஒருவேளை நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு பிளானில் இருந்தீங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஜாதகத்திலே வக்கரமாக இருந்துன்னு வைங்க குரு, கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. நினச்ச எல்லா காரியங்களும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் பச்சை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி, சந்தோஷம், இடமாற்றம், மனசுக்கு ஏற்றங்கள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பொன்னான நாள். எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்கன்னா அது தாராளமாக நடக்கும். நல்ல விஷயங்கள் மட்டுமே அதிகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம், திடீர் வாய்ப்புகள் கைகூடும். மனசு பக்குவமாக இருக்கும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமை. என்ன ஓடுமோ அதை மட்டும் கரெக்டாக பேசி காரியத்தை ஜெயிக்கக்கூடிய, அதுதான் அண்டர்லைன் பண்ணும். காரிய வெற்றி, காரிய சித்திங்கிறது இருக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியத்தை முடிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அகலக்கூடிய, நீங்கக்கூடிய நாள். சுறுசுறுப்புக்கு மாறு பெயராக இன்றைய நாள் நீங்கள் திகழக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதுவும் முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா போகிறோம். எல்லாமே வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நாள். வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம், தொழில் மாற்றம், பயணம், வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நம்பிக்கையாக ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும். தேவையில்லாத மனக்கவலை, தேவையில்லாத மன கிளேஷம் அது எல்லாமே அகலக்கூடிய, நீங்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் நன்னா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். லாபஸ்தானம் அப்படிங்கிறது பேசிக்கலாக நன்னா இருந்ததுனாவே ஆட்டோமேட்டிக்காக லைஃப் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நாட்களில் நமக்கு பஞ்சாயத்து ஆகாத கேஸு, முடியாத பிரச்சனை இதெல்லாமே இன்றைய நாள் முடிய போகிறது. நண்பர்களால் அதே மாதிரி பதவிகள் தானாக தேடி வரக்கூடிய பொன்னான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.